வேண்டா, பிள்ளைகளை நீங்க சொர்க்கத்துக்கு உங்களோட பிள்ளைகளை கூட்டிட்டு போகணும் நீங்க நினைச்சால் அவர்களுக்கு தொழுகையை சொல்லிக் கொடுங்கள். சொல்லிக் கொடுங்க. தொழுகை எங்கட வீட்டில் இருக்கணும். எந்த வீட்டில் தொழுகை இல்லையோ அந்த வீட்டில் முசீபத்து தான், பரக்கத்தே இருக்காது. நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் நிம்மதி இருக்காது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளவு நீங்க காசு பணத்தை கோடி கோடியா கொட்டினாலும் மனசுல ஒரு வகையான ஸ்ட்ரெஸ், அழுத்தம், ஒரு வகையான கவலை, எல்லாம் இருக்குது. பங்களா, வாகனம், வீடு, நல்ல வசதியான வாய்ப்பான எல்லாம் இருக்குது. ஆனால் மனசுல நிம்மதி இல்லை. ஏன் காரணம்? தொழுகை இல்லை. தொழுகை இல்லாத ஒரு வீடு இருக்குமாக இருந்தா, தொழுகை இல்லாம நீங்க பிள்ளைகளை வளர்க்குறீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு நீங்க அநியாயம் செய்றீங்க. அந்த பிள்ளைகளுக்கு பாவத்துக்கு உதவி செய்றீங்க. அல்லாஹ் அதை ஹராம்னு சொல்றான். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். பாவத்துக்கும் வரம்பு மீறுதலுக்கும் நீங்க உதவி செய்யாதீங்க. அந்த பிள்ளை தொழாம இருக்குதுன்னால் அந்த பிள்ளை தொழ வைங்க. அது முதல் கடமை. கல்வி, நீ பாடசாலை போவாட்டி பரவாயில்லை, ஸ்கூலுக்கு போவாட்டி பரவாயில்லை. இதை சொல்லும் பொழுது நாங்கள் என்னமோ எல்லாம் யோசிப்போம். ஸ்கூலுக்கு போவாட்டி பரவாயில்ல, பாடசாலையும் போயிடலன்னா இவர் என்ன படிக்க வேணாம் அப்படின்னு சொல்ல நீங்க நினைப்பீங்க. நீங்க தெளிவாக விளைய கொள்ளுங்க. நாங்கள் அவ்வளோதான் நாங்கள் நினைச்சு வச்சிருக்கிறோம். நாங்கள் படித்தா தான் வாழணும் அப்படின்னு நினச்சிருக்கிறோம். படித்தா தான் எங்களுக்கு எதிர்காலம் நினச்சிருக்கிறோம். அப்படியே 100க்கு 100 அப்படி வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் எதிர்காலம் என்பது நீங்கள் சரியாக தொழுதால்தான். இல்லைன்னா தாய்மார்களே, சகோதரிகளே, நல்லா மனசில் வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட பிள்ளையை நீங்கள் தொழுகையை பழகி கொடுக்கலண்டா உங்களோட ஜனாசா தொழுகையை கூட அவன் பங்கெடுக்க மாட்டான். வெளியே சீக்கிரம் குடிச்சிட்டு இருப்பான். தொழுகை முடிஞ்சினாட்டு பின்னுக்கு போவான். நான் கண்கூட பார்க்குறோம். என்ன ஓதுறது, தாய்க்கு என்ன துவா செய்கிறது. கபருக்குள்ள ஒரு தாயோ தந்தையோ வைக்கப்பட்டால் போகும். எப்படி இந்த அந்த மனிதர் கேட்பார், நான் இந்த அமல் செய்யலையே. அப்போ சொல்லப்படும் உன்னை பிள்ளை ஒரு மூலையில இருந்து இஸ்திஃபார் செஞ்சிருக்கிறான், அதனால உன்னோட சொர்க்கத்து தரஜா உயர்ந்துகிட்டே போகுது. நாங்கள் எங்களோட அம்மாவுக்கு வாப்பாவுக்கு நாங்கள் செய்கிறோமா? அப்போ எங்களோட பிள்ளைக்கு நாங்கள் இதை சொல்லிக் கொடுக்கணும். இஸ்திஃபாரை சொல்லிக் கொடுங்க, காலை மாலை திக்ர்களை சொல்லிக் கொடுங்க, தொழுகையை சொல்லிக் கொடுங்க. தொழுகையை சரியா நிறைவேற்ற சொல்லிக் கொடுங்க. 5 நேரம் தொலை இல்லையா, அந்த பிள்ளைக்கு நீங்க இரக்கத்தை காட்டுறது குறைங்க. இரக்கம் எல்லாம் மறுமைக்காகத்தான். பிள்ளை அழிக்கிறதுக்காக இரக்கம் இல்லை, பிள்ளைகளை உருவாக்கணும். தொழுகை தான் உருவாக்கம். தொழுகை இல்லைன்னா அந்த பிள்ளை காஃபிர். வீட்டுக்குள்ள காஃபிருக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க. ஃபஜ்ர் தொழுகை இல்லை, துஹர் இல்லை, அசர் இல்லை. ஸ்கூலுக்கு போயிட்டு 2 மணிக்கு வரை டயர்ட் புள்ள படுத்து அசர் கிளம்புது. துஹர் இல்லை, ஃபஜ்ரும் இல்லை. அவ எப்படி வீட்டில் நிம்மதி இருக்க போகுது? முசீபத்தா இருக்கும்.